ஓம் பிரமாண தௌர்பல்யவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. பிரத்யக்ஷாதி பிரமாணைர்வா தபசா கர்மணாபி வா द्रष्टुं न शक्यते ब्रह्म सत्यं वेदांत भास्करः. अद्य दिनाङ्कः जुलै मासे 16 दिनः. अद्य दिनस्य विषयः चक्षुरगोचरो अयम्. முண்டகோபனிஷத் 3:1 மந்திரத்தில் இடம்பெறுகின்ற இந்த வாக்கியமானது ந சக்ஷுஷா கிருஹ்யதே நாபி வாச்சா நா அந்யைர் தேவைர் தபசா கர்மனாவா என்ற இந்த ஸ்ருதி வாக்கியமானது எவ்வாறு பிரமாணாதி பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் பிரம்மத்தை காட்ட முடியாது என்ற விஷயத்தை எடுத்துரைக்கிறது. அனேன சர்ம சக்ஷுஷா பரபிரம்ம தத்துவம் திரஷ்டும் ந சக்யதே. சக்ஷுஷா சக்ஷுர்பூதம் ஆத்மானம் சக்ஷுஷா திரஷ்டும் சக்யதே வா நைவ. ரூப யுக்தான் பதார்த்தான் ஏவ சக்ஷுரிந்திரியம் பஷ்யேத. சக்ஷு அதாவது பார்க்கக்கூடிய பார்வை என்ற இந்திரியம் பிரம்ம தத்துவத்தை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய இந்திரியமானது கண்களானது வெறும் ரூபம் ஆகிய ரூபங்கள் கொண்ட பதார்த்தங்களை மாத்திரமே பார்க்கக்கூடியது. அரூபோயம் அயம் ஆத்மா. இந்த ஆத்மாவோ ரூபமற்றது. அத்தஹா நேத்ராணி ஆத்மானம் ந பஷ்யேயுஹு. தர்ஹி வாகிந்திரியேன ஆத்மானம் ஞாத்தும் சக்யதே கிம்? न शक्यते यतः आत्मा निर्गुणः निर्धर्मकः. கண்களால் ஆத்மாவை பார்க்க முடியாது. சரி, வாகிந்திரியத்தினால் ஆத்மாவை பார்க்க முடியுமா? தொட முடியுமா? தொட முடியாது. ஏனென்றால் வாகிந்திரியம் ஏதாவது குணமோ தர்மங்களோ இருந்தால்தான் அது வாக்குக்கு உட்படும். ஆத்மாவோ வாக்கு குணங்களுக்கும் தர்மத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. பவத்து இதரைஹி இந்திரியைஹி ஆத்மா நியாயத்தே வா. இருக்கட்டும், மற்ற இந்திரியங்களால் ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியுமா? ததாபி ந சக்யதே. அவைகளாலும் முடியவே முடியாது. சர்வதா அவிஷயபூதம் ஆத்மானம் ந கேனாபி இந்திரியேன ஞாத்தும் சக்யதே. எப்பொழுதுமே விஷயமாக இல்லாத ஆத்மாவை இந்திரியங்களால் அறிய முடியுமோ? முடியாது. சரி, இருக்கட்டும். பவத்து உபவாச விரதானுஷ்டான ஜப மௌனாதினா தபசா ஞாத்தும் சக்யதே வா நைவ சக்யதே. சரி, போகட்டும். உபவாசம் இருந்து மௌனம் இருந்து ஜப தபங்கள்லாம் செய்வதனால் ஆத்மாவை காண முடியுமா? அதனாலும் முடியாது. தேனாபி ந சக்யதே. தர்ஹி கதம் ஆத்மா ஞாத்தும் சக்யதே. அப்பொழுது ஆத்மாவை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இதி சேத் உச்சதே ஸ்வதஹா சித்தம் அஸ்மாகம் பிரத்யகாத்மானம் வேதாந்தார்த்த விசார ஜனிதயா பிரம்ம வித்யா ஏவ கேவலயா ஜானியாத் உபாய அந்தரேன நைவ சக்யதே. அப்போ இதை எப்படிதான் தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால், ஸ்வத சித்தமாக எப்பொழுதுமே விளங்கியபடி இருக்கக்கூடிய ஒருவருடைய உட்ஸ்வரூபம் பிரத்யகாத்மாவாக இருக்கக்கூடிய விஷயமானது வேதாந்த விசாரத்தின் மூலமாக பிரம்ம வித்யை ஏற்படுவதன் மூலமாக மட்டுமே தான் அறிந்து கொள்ள முடியும். வேறெந்த உபாயமும் இதற்கு கிடையாது. ஓம் பிரமாண தௌர்பல்யவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.